வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிவில் இன்ஜினியரிங் தகவலை பெறுவது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ்டு கம்பெனி, ஒரு எப்படி சொல்கிறது, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மெடாக் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு தேவையான வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கோ அதே மாதிரி வந்து இது தெலுங்கானாவில் உள்ள ஒரு ஆர்ம்டு கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்லாம் தயாரிக்கிற இடம் தான். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸுக்கான கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியேஜிங் யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மெடாக் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின ப்ராடக்ட்ஸ் இது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் கான்டாக்ட் அஸ் போனீங்கன்னா அவங்களுடைய இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுக்கல. இது வந்து போட் எஸ்ஆர்பி, அதாவது சதர்ன் ரீஜனில் உள்ள போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் தான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சதர்ன் ரீஜன். ஸோ இந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனே வந்து அதாக தான் இருக்கும். ஸோ அதாவது ஆர்டினன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் இன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியோடது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அதை நான் சொல்கிறேன். எல்லா அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மெடாக் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2019, 20, 21, 22 முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 1 year தான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட்னு. இதில் மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு 16 கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஒரு 8, டிப்ளமோ வந்து ஒரு 4 கேட்டிருக்காங்க. சிவிலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் வந்து ஒரு 5 கேட்டிருக்காங்க, டிப்ளமோ வந்து ஒரு 4 கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இன்ஜினியரிங் ஒரு 6 கேட்டிருக்காங்க, டெக்னீஷியன் வந்து ஒரு 4 கேட்டிருக்காங்க. இசிஇ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு 5, டிப்ளமோ முடித்தவங்க ஒரு 3 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கேட்டிருக்காங்க, டிப்ளமோ முடித்தவங்க ஒரு 20 வேகன்சி கேட்டிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 9,000 மினிமம் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மினிமம் 8,000 இருக்குன்றது தான் கண்டிஷன். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஒரு ரெப்புட்டட் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். அந்த ஆக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல் தான். ஸோ 18 21 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ரிசர்வேஷன் உண்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். இல்லைனா அப்ரெண்டிஸ்ஷிப்போடைய ரூல் பிரகாரம் SC ST OBC பர்சன் வித் டிசபிலிட்டி. இதில் வந்து நீங்கள் அந்த கவர்மெண்ட்டோடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருக்கிறவங்க அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி தாசில்தார்ட்டே வந்து நீங்கள் கரெக்டான அந்த ஃபார்மேட்டில் வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல் 1992 கிளாஸ் 4 இருக்குன்னு இருக்காங்க. டியூரேஷன் எல்லாம் போல் 1 year தான். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் டெர்மினேட் ஆகக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை 1 yearக்கு மேலே நீங்கள் ஜாப் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களாம் நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்டை தான் நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்களோ அதில் உள்ள மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுப்போம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாங்கள் தான் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு வந்து விர்ச்சுவலாக வந்து போட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது ஆல்ரெடி நீங்கள் போட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனு போய்ட்டு அதில் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு போய்ட்டு உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மெடாக்ன்றது சூஸ் பண்ணி அப்ளை கேன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா MHRDS NATSல போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் என்ரோல் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்லேருந்து ஒரு 1 week வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு யூனிக் நம்பர், லாகின் ஐடி இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட், ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரெஸ்யூம், அப்புறம் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி கொடுத்து கிளிக் அப்ளைன்னு கொடுக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் இங்கே வந்துட்டு போகிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த TADயை கொடுக்க மாட்டோம். நீங்கள் தங்கறதுக்கோ எதுக்குமே வந்து நாங்கள் வசதிகள் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் தான். நீங்கள் வந்து எந்த ஆப்ளிகேஷனும் பண்ணக்கூடாது, ஆஃபர் அப்பாயின்மெண்ட் எதுவும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 23ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. NATSல வந்து இந்த வர 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து நாங்கள் 11/10 ரிலீஸ் பண்ணுவோம். அதாவது முடிஞ்சு 7ஆம் தேதி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 3 நாளில் ரேங்க் லிஸ்ட் அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களுடைய மெரிட் பேசிஸில்
11ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தவங்களோட அதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போர்டு எஸ்ஆர்பியில் இருக்கும். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும். என்னைக்கு ஜாயின் பண்ணுறதை நாங்கள் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது queries வேணும்னா studentquery@board-srp.com இல்லைனா placement@board-srp.com இல்லைனா general query ap@board-srp.comல நீங்கள் வந்து queries பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் எரர் அதே மாதிரி எதாவது இருந்ததுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இது சம்மந்தமாக எந்த விதமான கம்யூனிகேஷனும் நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம். அது மாதிரி போட் இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யாராவது வேலை வாங்கி தரேன் அது இதுன்னு ஏதாவது சொல்லி உங்களை பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. கேன் வாஷ் ஏதாவது இன்வால்வ் ஆனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைனா ரிமூவ்டு ஃப்ரம் யுவர் ரெக்கார்டுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை போர்டு எஸ்ஆர்பியும் அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் போட்டில் போய்ட்டு நீங்கள் இதில் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் லாகினில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய என்ரோல்மெண்ட்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி பேஸ்டு ஆர்கனைசேஷன் தான். மிலிட்ரிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க தயாரிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி இந்த பர்டிகுலர் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.